வணக்கம் மக்களே, நான் இன்றைக்கி ஒரு ஈஸியான மெத்தடில் கோஸ் பொரியல். ஸோ கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டேன். லைட்டாக ஹீட் ஆன உடனே எண்ணெய் ஊற்றியாச்சு. இது எதுக்காகனா முழுக்க பேச்சுலர் இந்த தனியாக இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்காக ஒரு ஈஸியான மெத்தடில் தான் சொல்லித்தரேன். நீங்கள் வெறும் சாப்பாடு வச்சுட்டு இதை அப்படியே போட்டு பெசஞ்சு கூட சாப்பிட்லாம். கூட அப்பளம் வறுக்கிறதுனா வறுத்து வச்சுங்க. இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னாக்கா, நம்ம கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் போட்டுங்க. அவ்வளோதான். கடுகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுங்க போதும். இதுவாக கூட வந்தால் கொஞ்சம் ஜீரகம் கூட போட்டுங்க. இது நல்லா கொஞ்சம் அப்படியே பொரிய வரும். நான் வீட்டில் ஆட்டின செக்கெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எண்ணெய் வந்து இந்த மாதிரி தான் வந்து எண்ணெய் ஊற்றினோன்னா கொதிக்க ஆரம்பிக்கும். லைட்டாக பபுள்ஸ் மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம அதில் வந்து லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/4 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு போட்டாச்சு. இது வந்து பூண்டு ஒரு சின்ன பல்லு இருந்தால் ஒரு 10 பல்லு எடுத்து அதை இடித்து அதை தட்டி வச்சுங்க. நான் இந்த கவர் வந்து என்கிட்ட இருக்குது நிறைய. ஸோ அதனால் வந்து நான் இந்த கவரில் போட்டு தட்டிடுவேன். அது ஒன்ஸ் யூஸ் தாங்க, கவரை தூக்கி போட்டுரும். ஏன்னா அது லைட்டாக நம்ம க்ளீனாக வச்சு சுத்தமாக வச்சு தட்டுறதுக்கு யூஸ் ஆகும். அந்த கவர் இருக்கும்போது ரொம்ப யூஸாக இருக்குது. ஸோ கவரில் வச்சு தட்டி போட்டாச்சு. நீங்கள் ஒரு 10 பூண்டு பல்லு தட்டி போட்டுங்க. ஒரு 3 காஞ்ச மிளகா நான் வந்து அதை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2ஆக கட் பண்ணி கூட போட்டுங்க. ஏன்னா சின்னதாக கட் பண்ணால் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸு. மீதி இருக்கிறத நான் சொல்கிறேன். நல்லா கொஞ்சம் வதக்குங்க. ஓரளவுக்கு அந்த பொன்னிறமாக வரணும் பார்த்தீங்களா, அந்த டைம் வரும்பொழுது நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கோஸு அதை கட் பண்ணி தண்ணியில் அழைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த கோஸை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரியெல்லாம் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க பாருங்கள். நல்லா கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக வரும்போது நம்ம கோஸ் ஆட் பண்ணிடலாம். கோஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணலாம். அது கொஞ்சம் நல்ல ஒரு மீடியமாக அதை நம்ம கட் பண்ணாலே வரும். அந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிங்க. இங்கே பாருங்கள், கோஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு 1/2 கிலோ இருக்கும் இந்த கோஸு. இதை தான் வாங்கி போடுறேன். ஆனால் இது செஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். எல்லாத்தையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி கழுவிட்டு தண்ணியில் அழைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் வெளியில் வந்து டிஃபன் வாங்குறது டெய்லி வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி சிம்பிளான முறையில் வீட்டிலையே செஞ்சுட்டு அதில் கூட ஒரு சாப்பாடு வடிச்சிட்டு சாப்பிடுங்க. இல்லை நான் இதை தோசைக்கு கூட வந்து இதை தொட்டுன்னு சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த காய் பொரியல் மட்டும் தான் முக்கியம். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த டெய்லி ஏதாவது ஒரு காய் வாங்கி நான் செஞ்சு சமைச்சு சாப்பிடுவேன். பார்த்துங்க, எல்லாமே போட்டாச்சு. இது நம்ம வீட்லேயே செய்கிறதால உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. மோஸ்ட்லி வந்து கோஸ் தான். இது போட்டாச்சு. இதில் வந்து நான் தண்ணியெல்லாம் ஊற்றலைங்க, வெறும் அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். ஒரு பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், அவ்வளோதான். 1/4 ஸ்பூன் கூட கிடையாது, அது கூட கம்மியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து நான் இதை அவாய்ட் பண்ணுவேன். எதுனாக்கா நம்ம இந்த பேக்கெட்டில் வைக்கிற மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது. பட் இப்போ தற்சமயத்துக்கு என்னால் அரைச்சி வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, காலியாக இருந்தாலும் என்னால் சேர்க்க முடியல. இப்போது இதில் கொஞ்சம் சால்ட்டு, இது ஒரு 1/4 ஸ்பூன், அதாவது டேபிள் ஸ்பூனில் போட்டுங்க 1/4 ஸ்பூன், அவ்வளோதாங்க. ரொம்பலாம் சேர்க்காதீங்க, 10 தான் சேர்த்துங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், இது போடும்போது என்னால் எடுக்க முடியல. இதுவும் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அந்தளவு தான் போட்டேன். பார்த்தா நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. இது நான் வீட்டிலே அரைச்சி வச்சுது. அவ்வளோதாங்க. இதை போட்டு நல்லா வதக்கினே இருங்க. தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க, அதுலேருந்து தண்ணி நிறையா வரும். நல்லா வதக்க இந்த மாதிரி வரும். லாஸ்ட்டாக உங்களுக்கு வேணும்னாக்கா கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் தூவிங்க, அது ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க. நல்லா பரட்டி எடுத்துட்டிங்கனாக்கா ஒரு 20 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஆகிடும். நம்ம பார்த்தீங்களா எவ்வளோ போட்டோம், இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு. பட் இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்லாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்ல வீட்டிலே செய்கிறதால எந்த ஒரு இதுவும் கிடையாது, நல்ல ஹெல்த்தி தான். ஓகேங்களா?